Hi friends, welcome to Vaamoney. Vaamoney channel இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனல்ல ஒரு புதிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்படி உருவாக்குறாங்க? அப்படி உருவாக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் முதலீடு பண்றதுக்கு எவ்வளவு தொகை தேவை அப்படின்றத பத்தியும் டீடைலா பேச போறோம். சோ இந்த வீடியோவை நடுவுல நிறுத்தாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த புதிய ஃபண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி முதலீட்டின் அவசியம் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறோம். முக்கியமாக 3 காரணங்களுக்காக நீங்கள் முதலீடு பண்ணணும். ஒன்று, உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணணும். ரெண்டாவது, விலைவாசி ஏற்றத்தை நீங்கள் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக முதலீடு பண்ணி தான் ஆகணும். மூணாவது, சிறு சேமிப்பு திட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணி தான் ஆகணும். சரி, இந்த 3 காரணங்களுக்கு எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விருப்பமாக இருக்கேன். பட் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல திட்டம் சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இலக்கு என்ன, எவ்வளோ வருஷம் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க, எவ்வளோ பணம் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் உங்கள் ரிஸ்க் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரிட்டர்ன் எவ்வளோக்கு அதிகமாக மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது, பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். இல்லைங்க நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா அந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளர்களுக்கு இருக்குது சிறு சேமிப்பு திட்டங்கள். குறிப்பாக ரெக்கரிங் டெபாசிட்டு, டைம் டெபாசிட்டு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு, பிபிஎஃப், சுகன்யா ஸ்மிருதி, ஸோ அந்த மாதிரி திட்டங்களில் சேர்ந்து நீங்கள் பணத்தை சேமிக்கலாம். சேமிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சில பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வட்டி போட்டு கொடுப்பாங்க. பட் முதலீடு பண்ணும்பொழுது சிறு சேமிப்பு திட்டத்தில் கிடைக்கக்கூடிய பணத்தை விட முதலீட்டில் உங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள். சரி, அது என்ன புதிய ஃபண்டுன்றப்போ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸு ஒரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் மிட்கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டு தான் அது. என்எஃப்ஓ அதாவது நியூ ஃபண்டை எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 3 டிசம்பர் 2021 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 17 டிசம்பர் 2021 க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த என்எஃப்ஓ பீரியடில் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு 100 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ 100 ரூபா இருந்தாவே தாராளமாக நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் உங்கள் முதலீட்டை தொடங்கலாம். ஸோ இதில் பார்க்குறப்போ 2 பிளான் இருக்குது. ரெகுலர் பிளான், டைரக்ட் பிளான் இருக்குது. ஆப்ஷன் பார்க்குறப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. க்ரோத் ஆப்ஷன், ஐடிசிடபிள்யூன்னு இருக்குது. முதலீட்டாளராகிய உங்களுக்கு என்ன மாதிரி சௌகரியம் எப்படி கன்வீனியன்ட் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் முதலீட்டை தொடங்கலாம். ஸோ இப்போது அதாவது என்எஃப்ஓ பீரியடில் உங்களால் லம்சமாக மட்டும்தான் முதலீடு பண்ண முடியும். மினிமம் 1000 ரூபா, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். சரி, நான் சிப்பு அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் முதலீடு பண்ண முடியுமா அப்படின்னா என்எஃப்ஓவில் முடியாதுங்க. மொத்தமாக மக்கள்கிட்டருந்து என்எஃப்ஓ பீரியடில் எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை 150 கம்பெனியோட ஷேர், ஸ்டாக், பங்குகளில் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி முதலீடு பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு கண்டினியூஸ் ஆஃபர் வரும். அப்போது நீங்கள் சிப்பு வழியாக முதலீடு பண்ணலாம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நிஃப்டி மிட்கேப் 150 அப்படின்ற பெஞ்ச் மார்க், அதாவது இண்டெக்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் 150 ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த 150 ஸ்டாக்ஸ்லேயும் போய் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜரும் முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டை 2 ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ண போகிறாங்க. சரி, அந்த நிஃப்டி மிட்கேப் 150 இண்டெக்ஸில் 150 கம்பெனி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் முதல் 10 கம்பெனி, அதாவது டாப் 10 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனி என்னென்னு பார்க்கலாம். அதானி டோட்டல் கேஸ், எஸ்ஆர்எஃப், டாடா பவர், மைண்ட்ரி, வோல்டாஸ், எம்ஃபசிஸ், கிராம்ப்டன், ஜி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி கம்பெனி இருக்குது. சரி, அது என்ன வெயிட்டேஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னா அந்த 150 கம்பெனிகளும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த இண்டெக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். குறிப்பாக மைண்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.65% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர், இண்டெக்ஸ் ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை 1.65% பணத்தை இந்த மைண்ட்ரி கம்பெனிகளில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்க்குறப்போ செக்டர் வைஸ்ன்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு செக்டர்லேயும் இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறையா இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து தான் முதலீடு பண்ணுவாங்க. குறிப்பாக ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, ஐடி, கெமிக்கல், பார்மா, ஆயில் அண்ட் கேஸு, பவர் அப்படின்ற மாதிரி செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனியோட ஸ்டாக்ஸ்களை தேர்ந்தெடுத்து இவங்க முதலீடு பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கி ட்ராக் பண்ணுவாங்க. சரி, இந்த 2012லேருந்து 2021 வரைக்கும் இந்த மிட்கேப் இண்டெக்ஸு என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ லார்ஜ் கேப் இண்டெக்ஸு, ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் ஒரு கம்பேரிசனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் கேப் இண்டெக்ஸ் ஆனது, அதாவது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஆன நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்பொழுது
7 டைம் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 டைம் வந்து அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவில் ஒரு மிட் கேப் ஃபண்டை கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி முதலீடு பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் லாங் டேர்முக்கு. சரி, இதே கேட்டகரியில் எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் எதுவும் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை க்ரியேட் பண்ணி இண்டெக்ஸ் ஃபண்டில் ட்ராக் பண்ணுறாங்க. அதாவது மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி மிட்கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டு தான் அது. ஸோ அதோட சார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ஏவி வேல்யூ என்ன மாதிரி கடந்த வருஷங்களில் ஏறி இருக்குது அப்படின்றது. இந்த பர்டிகுலர் ஃபண்டை எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 6, 2019 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்கும்பொழுது ஒரு யூனிட்டோட விலை, அதாவது என்ஏவின்னு பொதுவாக சொல்லுவாங்க, நெட் அசட் வேல்யூ 10 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதுவே டிசம்பர் 2, 2021 பார்க்குறப்போ ஒரு யூனிட்டோட விலை 20 ரூபா 34 காசு அப்படின்ற மாதிரி அதிகரிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 மாதத்தில் 10 ரூபா 34 காசு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 103% என்ஏவோட ப்ரைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாரி, இந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை கவனிக்கலாம். ஸோ மொத்தமாக அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவினம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். அதாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு பார்க்குறப்போ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அப்படியே க்ரியேட் பண்ணுறதுனால அதிக செலவினம் ஆகிறது கிடையாது. பொதுவாக டைரக்ட் பிளானில் பார்க்குறப்போ 0.21% அப்படின்ற மாதிரி ஆகுது. ரெகுலர் பிளானுக்கு 1.01% இருக்குது. எப்பொழுதும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு டைரக்ட் பிளானில் ரொம்பவே கம்மியாக தான் செலவினமாகும். மொத்தமாக அந்த ஃபண்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னா 29 அக்டோபர் 2021 பார்க்குறப்போ 367 கோடி ரூபா மக்களோட பணத்தை அவங்க மேனேஜ் பண்ணி முதலீடு பண்ணியிருக்காங்க ஒரு 150 கம்பெனி ஸ்டாக்ஸில். ஸோ ஆல்ரெடி இப்போ புதிய ஃபண்டு இதே கேட்டகரியில் வருது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபண்டு இருக்குது. ஸோ ரெண்டுமே இண்டெக்ஸ் ஃபண்டுனால நீங்கள் எது வேணாலும் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணும்பொழுது உங்களுக்கு லாங் டேர்முக்கு முதலீடு பண்ணுங்கள். 7 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு மேலே இருக்குதுன்னா. ஏன்னா மிட் கேப் அப்படின்றப்போ லார்ஜ் கேப்பை விட கொஞ்சம் அதிக ரிஸ்க் இருக்கும். ஸ்மால் கேப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.